வணக்கம். மக்கள் திலகம் அவர்கள் கட்சி ஆரம்பித்து நிறைய ஊர்களில் சென்று மக்களை சந்தித்தார். அதில் ஒரு நாள் மதுரையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் சரியான நேரத்தில் சென்று உரையாற்றினார். அதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் உரையாற்றினார்கள். இவர் பேசி முடித்தவுடன் அங்கே இருந்து அனைவரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து அந்த மேடை அருகே அவர் மக்கள் திலகம் திரும்ப வந்தார். வந்து அங்கே பார்க்கிறார், அந்த மேடையின் கீழே பக்கத்தில் அங்கே நிறைய பேர் ஆண்களும் பெண்களும் படுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களை உதவியாளர் அழைத்து விசாரிக்க சொன்னார். அவர்கள் விசாரித்தது, அங்கே படுத்திருந்தவர்கள் செல்வதற்கு பேருந்துகள் அந்த இரவு 12 மணிக்கு மேல் இல்லை. அதனால் காலையில்தான் அந்த பேருந்துகள் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் அந்த வேறு வழி இல்லாமல் அங்கே படுத்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்து பஸ் நிலையத்தில் சென்று அவர்கள் ஊருக்கு சென்று விடுவார்கள். இதை அறிந்த மக்கள் திலகம் சாப்பிட்டார்களா என்று வினா சொன்னார். இல்லை என்று தெரிந்து கொண்டார். அதாவது அவர்கள் கண்களை பார்த்தே அவர் தெரிந்து கொண்டார். உடனடியாக அங்கே இருப்பவர்கள் எல்லோரும் கணக்கெடுக்க சொன்னார். அத்தனை பேருக்கும் இரவு உணவு மற்றும் தண்ணீர், அப்போது பாட்டில்கள் இருந்ததா பாக்கெட்டுகள் இருந்த காலம் அது, அதையும் அவர் குறித்து கொண்டு உதவியாளரை அழைத்து அவர்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டு வர சொன்னார். அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை. அதை கரெக்டாக செய்கிறார்களா என்று தானே முன்னின்று மேற்பார்வை செய்தார். அதுதான் அவர் குணம். இப்படி தன்னுடைய கட்சியினர் பார்ப்பதற்கு அவர்களுடைய நலன் ஒன்றையே குறிக்கோளாக எண்ணியவர் மக்கள் திலகம். மக்கள் திலகம் பேசி முடித்தவுடன் அவர் நேராக தன்னுடைய வீட்டுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாமல் மற்றும் ஃபாலோ பண்ணுறது மக்கள் திலகம் ஒருவரால் தான் முடியும் என்று எல்லோருமே சொல்கிறார்கள். அவருடைய ரசிகர்கள் அதனால்தான் மக்கள் திலகம் மறைந்தும் இன்று வரை அவரை மறவாமல் போற்றுகிறார்கள். இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ